ஆசரிப்பு கூடார நம்முடைய பாவங்கள் அப்படி குறுக்க வந்து நிற்கிறது. தங்க நிற நூல் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் நாம் இருப்பது. இளநீல நூல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழ்ந்திருக்கிற செயல்கள். சிவப்பு நூல் இரத்தம் சிந்துதல். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 30ஆம் அதிகாரம் வரை ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற பாத்திரங்கள், தொங்கு திரைகள், திரைச்சீலைகள் இவைகள் எப்படி செய்யப்பட்டது என்பதை குறித்து பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்துவதற்காக தங்கத்தாலும் வெண்கலத்தாலும் பாத்திரங்கள் செய்யப்பட்டன. கிண்ணிகள், அந்த பலியிடும் பொருட்களை சமைப்பதற்கான பாத்திரங்கள், அதை எடுப்பதற்கான கரண்டிகள் போன்ற இந்த மாதிரியான பொருள்கள் அதிகமாக நம் வீட்டில் வைத்திருப்பது போல அங்கு ஆசரிப்பு கூடாரத்திலும் இருந்தது. அவைகளும் தங்கத்தாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டவை. இப்படி இந்த மாதிரியான தேவையான பொருள்களும் அங்கு செய்யப்பட்டன. அது மட்டுமல்லாமல் திரைச்சீலை செய்யப்பட்டது. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரைச்சீலை வைக்கப்பட்டது, இரண்டையும் பிரிப்பதற்காக. அந்த திரைச்சீலை என்பது 4 விதமான நூல்களால் செய்யப்பட்டது, தங்கத்தாலும் செய்யப்பட்டது. மொத்தம் 5 விதமான நூல். அதாவது தங்க ஜரிகையினாலும், அதாவது பட்டு துணியாக இருக்கும், அது பார்ப்பதற்கு பட்டு துணி போல் நமக்கு தோன்றும். அது தங்க ஜரிகையினால் செய்யப்பட்ட ஒரு துணியாக இருந்தது. அந்த திரை எப்படி இருந்தது? அதில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், மெல்லிய பஞ்சு நூல், பொன் நூல், தங்கத்தை நூலாக இழைத்து அது, பின்பு சிவப்பு நூல். இப்படி இந்த நிறங்களில் அந்த உள்ள நூல்களை பயன்படுத்தி அங்கு அந்த திரைச்சீலை செய்யப்பட்டது. இதன் பொருள் என்ன? இதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. பாருங்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஒரு மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த திரைச்சீலையை பிரித்து அதை விலக்கி தான் செல்ல வேண்டும். திரைச்சீலை என்றாலே அது ஒரு தடை செய்கிற காரியம். அது நாம் செல்லும் பாதையில் திரைச்சீலை இருந்தால் அது நம்மை தடை செய்கிறது, இங்கே வராதே என்று அல்லவா? அதுதான் பொருள். திரைச்சீலை என்பதை நோக்கி நம்ம அதை உள்ளிருப்பதை பார்க்க முடியாது, அதற்குள் பிரவேசிக்க முடியாது, அதை விலக்கினால்தான் முடியும். அந்த தடை செய்கிற அந்த பொருட்களை 4 விதமான நிறமுள்ள நூல்களை கொண்டு கர்த்தர் செய்ய சொன்னார். நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதை சொன்னாலும் அதில் ஆழமான பலவிதமான பொருள்கள் அதில் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் அந்த திரைச்சீலையில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் என்ன, அதன் பலன் என்ன என்பதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதில் பலவிதமான பொருள்கள் உண்டு. அதில் ஒரு காரியத்தை, ஒரு பரிமாணத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொன்னால் நெய்யப்பட்ட நூல், பொன் நூல், தங்கத்தை நூல் இழையாக்கி அதை அந்த திரைச்சீலையில் பயன்படுத்தினார்கள். இதை எதை குறிக்கிறது என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோம், தங்கம் கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது, புகழ்ச்சியை குறிக்கிறது, கர்த்தருக்கு புகழ்ச்சியான ஒரு காரியத்தை குறிக்கிறது. கர்த்தரை புகழ்கிற புகழ்ச்சியை குறிக்கிறது, மகிமை என்ற பொருள். இரண்டாவது, இளநீல நூல். இளநீல நூல் என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலை குறிக்கிறது. கட்டளைகள் என்றால் கர்த்தர் என்ன சட்டம் நமக்கு கொடுத்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் இந்த இளநீல நூல் குறிக்கிறது. அடுத்தது இரத்தாம்பர நூல். இரத்தாம்பரம் என்ற நிறம் என்பது வயலட் நிறத்தை குறிக்கிறது. இந்த நிறம், வயலட் நிறம், ரோஸ் கலர் நிறம், இவைகள் எல்லாம் கர்த்தரை அன்பு கூறுவதை குறிக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு, விண்ணப்பம், இந்த பொருளை குறிக்கிறது. அடுத்தது சிவப்பு நூல், ரத்தம் சிந்துதலை குறிக்கிறது. அது மெல்லிய பஞ்சு நூல், அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. மெல்லிய பஞ்சு நூல் பரிசுத்தத்தை குறிக்கிறது. சரி, இந்த நூல்களால் அந்த திரைச்சீலை செய்யப்பட்டு
நமக்கு முன்பாக குறுக்கே நிற்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாம் செல்லாதபடிக்கு. அப்படியானால் இதன் பொருள் என்னவென்றால், அந்த திரைச்சீலையில் பயன்படுத்தப்பட்ட 5 விதமான நிறமுள்ள அந்த நூல்கள் நாம் செய்ய தவறிய நற்குணங்களை குறிக்கிறது. நாம் செய்திருக்க வேண்டும், ஆனால் அதை செய்யவில்லை. அதனால் உன்னிடத்தில் இருக்கிற குற்றங்கள் இவை என்று நமக்கு குறுக்கே வந்து நிற்கிறது. அவைகள் நீக்கப்பட்டால் தான் நாம் போக முடியும். அவர்கள் நம்முடைய பாவங்கள் அப்படி குறுக்க வந்து நிற்கிறது. என்ன பாவம் என்றால், தங்க நிற நூல் எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் நாம் இருப்பது, கர்த்தருடைய மகிமைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் கர்த்தருக்கு அவப்பெயரை உண்டு பண்ணுவது. இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் மகா பரிசுத்த நிலையை அடையாதபடிக்கு குறுக்க நிற்கும். அடுத்தது இளநீல நூல். இளநீல நூல் எதை குறிக்கும் என்றால், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழ்ந்திருக்கிற செயல்கள், அவைகள் குறுக்கே வந்து நிற்கிறது. அடுத்தது இரத்தாம்பர நூல். அது கர்த்தரை நாம் நேசிக்காமல், கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல், கர்த்தருக்கு முதலிடத்தை செலுத்தாமல் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதில் குறைவுபட்டிருக்கிறோம். அதை இந்த இரத்தாம்பர நூல் குறிக்கிறது. அதற்கு அடுத்ததாக வெண்மையான நிறம். இந்த வெண்மையான நிறம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழாமல் நம் இருதயத்தில் பாவ எண்ணங்கள், கரைகள் இருப்பதை குறிக்கிறது. குறைச்சல் அதை குறிக்கிறது. சிவப்பு நூல் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய பாவங்கள், நாம் பாவத்தை மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இரத்தம் சிந்துதல். இரத்தம் சிந்துதல் நம்மிடத்தில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் குறுக்கே வந்து நிற்கிறது. அதாவது மொத்தத்தில் பாவங்கள் என்றே சொல்லலாம். பாவம் இருக்கிறது. இந்த காரியங்கள் நமக்கு முன்பாக திரைச்சிலையாக வந்து நிற்கிறது. இந்த திரைச்சிலை என்பது எதில் இருக்கிறது என்றால், நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற இந்த சுபாவங்களை தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் உள்ள அந்த திரைச்சிலை குறிக்கிறது. ஆத்துமாவில் இந்தந்த கரைகள் இருப்பதினால் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியாது. அதனால்தான் ஆதியிலே ஆசரிப்பு கூடாரம் கட்டிய போது மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் தவிர வேறு யாருமே அங்கு உள்ளே பிரவேசிக்கவில்லை. இவர்கள் மட்டுமே சென்றார்கள். மற்றவர்கள் யாரும் போகவில்லை. காரணம் அதுதான். அப்படியானால் இன்றைக்கு ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். இந்த திரைச்சீலை தான் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் திரையாக நின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது இந்த திரைச்சிலை தான், தேவாலயத்தில் இருந்த இந்த திரைச்சிலை தான் இரண்டாக கிழிந்தது. இதிலிருந்து தெரிய வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவ சுபாவங்கள், நம்மிடத்தில் இருக்கிற கரைகள், குறைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்த பூமியில் சிந்தியதினால் நாம் அவருடைய கிருபையினால் அவரை விசுவாசித்தால் நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்படும் என்பதை குறிக்கிறது. திரைச்சீலை இரண்டாக கிழிந்து விட்டது என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உள்ளே நுழைவது சுலபம். நாம் நேராக சென்று விடலாம். இந்த திரை சுவரை உடைப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவரை விசுவாசிப்பதின் மூலம் இந்த பாவங்கள் நம்மை விட்டு போய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உள்ளே நுழையும்படியாக தேவ சிங்காசனத்தில், பரலோகத்தில், நித்திய ஜீவனில் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் போய் அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக பாக்கியத்தை பெறுகிறோம். இதுதான் இந்த திரைச்சிலையின் பொருளாக இருக்கிறது. இதே போன்ற 4 விதமான நூல்களை வைத்துதான் பிரகாரத்திற்கும் வாசஸ்தலத்தின் முகப்பு அந்த பகுதியில் தொங்குவிடப்படுகிற ஒரு தொங்கு திரை விடப்படுகிறது. அது ஆவியில், நம்முடைய ஆவியில் ஏற்படுகிற இதே பாவங்கள், இதே குறிப்பிடப்பட்ட அதே நிறங்களை கொண்ட பாவங்கள். அந்த நிறங்கள் குறிக்கிறது நம்முடைய பாவங்களையே. அந்த பாவம், அதில் என்னென்ன நிறங்கள் இருந்தன அந்த தொங்கு திரையில் என்றால், பிரகாரத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் தொங்கு திரை இருந்தது. அதில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் இவைகள் இருந்தன. இந்த காரியங்கள் நம்முடைய ஆவியில் பாவங்களாக இருக்கின்றன. அதை சுத்திகரிப்பதற்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது.
அதனால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது நம் ஆவி சுத்திகரிக்கப்படுகிறது. இது முதல் நாம் ரட்சிப்படையும் போது கிடைக்கிறது. முதலில் பிரகாரத்திற்குள் நுழையும் போதே முதல் பகுதியிலேயே அங்கு ஒரு தொங்கு திரை இருக்கும், இதே நிறங்களில். அது நம்முடைய ஆவியில் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறிக்கிறது. நம்முடைய ஆவியில் இருக்கிற அந்த பாவங்கள் தான் திரையாக வந்து நிற்கிறது. இதே 4 நிற நூல்களால் செய்யப்பட்ட தொங்கு திரை. அதனால் அந்த பாவங்கள் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுகிறோம். அதை விசுவாசித்துதான் முதலில் பிரகாரத்திற்குள் வருகிறோம். அங்கு பலிபீடத்தின் அடியில் நாம் சேருகிறோம். கர்த்தருடைய ரத்தம் சிந்துதல் ஞானஸ்தானத்தை அந்த பலிபீடம் குறிக்கிறது. கழுவும் தொட்டி என்பது நம்முடைய அபிஷேகத்தை கழுவும் தொட்டி இருக்கிறது பிரகாரத்தில், அது நம்முடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. இதை இரண்டும் பெற்ற பின்புதான் நாம் உள்ளே செல்கிறோம். இப்படியாக ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் உண்டு. இது ஆராய்ந்து தேட தேவையில்லாத ஒரு பொருளோ அல்ல. இன்றைய வாழ்க்கையில், நம் தினசரி வாழ்க்கையிலும் இவைகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் அறிய வேண்டிய காரியங்களா இருக்கிறது. வேதத்தில் இது எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கக்கூடிய எந்த விஷயங்களும் இல்லை. அவைகளெல்லாம் பரிசுத்தமானது. அது வீட்டில் இருப்பது போல குப்பைகள் அல்ல. வேதத்தில் எங்கேயும் அது பரிசுத்தமானது, அதில் குப்பைகள் இருக்காது. வேத புத்தகத்தில் இதை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு எதுவுமே இல்லை. தயவு செய்து எந்த வேத பகுதியையும் ஒதுக்க வேண்டாம். எல்லாம் ஆழமான பொருள்களோடு நம் வாழ்க்கைக்கு தேவை என்றுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவைகளை ஒதுக்கி வைக்க வேண்டியது என்ன? ஏன் இப்படி அதை கவனிக்காமல் விடுகிறோம்? ஒரு சில ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனங்களை பாதியாக படித்து கொண்டு அதையும் முதல் பகுதியை விட்டு விடுவது, ஆசீர்வாதமான அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையே சொல்லிக்கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இச்சைகளை தூண்டுவான். உடனே எனக்கு ஆசீர்வாதம் வந்துவிட்டது என்று சொல்வதா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அது சோதனை. 3 அடி அகலமும் 20 அடி உயரமும் உள்ள பெரிய பெரிய பலகைகள், 20 பலகைகள் வலதுபுறமாகவும் 20 பலகைகள் இடதுபுறமாகவும், மேற்பக்கம் மேற்கு திசையில் 4 பலகைகளும், கிழக்கு திசையில் அங்கு மூலைகளுக்கு மட்டும் ஒவ்வொரு பலகையுமாக கர்த்தர் இப்படியாக ஏற்படுத்தி வைத்தார். அதன் சுவர்கள் பலகைகளாக தான் நிறுத்த வைக்கப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் வெள்ளி பூண்கள் மேல் நிறுத்தப்பட்டது. அடியில் வெள்ளி வைக்கப்பட்டிருந்தது. வெள்ளியால் செய்யப்பட்ட தாங்குகிற அந்த தூண்களை தாங்குகிற பகுதிகள் இருந்தன, பொருட்கள் இருந்தன. இப்படியாக ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் கட்டப்பட்டது. இதில் பிரகாரத்தின் வெளிப்புறம் முழுவதும் வெண்மையான பஞ்சு நூலால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள் தொங்கியிருந்தன. இதில் அந்த தொங்கு திரைகள் எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்ட கொக்கிகளில் மாட்டி தொங்க விடப்பட்டிருந்தன. பிரகாரத்தை சுற்றிலும், அதுதான் பிரகாரத்திற்கு எல்லையாக இருந்தது, மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள். இதில் முக்கியமான இன்னொரு காரியமும் உண்டு. இந்த வேத பகுதி முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு ரகசியத்தை நாம் காணலாம். இதில் இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் துல்லியமாக எது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை வாசஸ்தலத்தின் மேலே மூடியிருக்கிற மேல் மூடு திரைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் கொக்கிகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பயன்படுத்துகிற ஹூக்ஸ் என்று சொல்வோம். துணிகளில் நாம் பயன்படுத்துகிற அந்த கொக்கி முறைகள் அந்த காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்டவை. தங்கத்தால் செய்யப்பட்ட கொக்கிகளால் தான் அந்த மூடு திரைகள் எல்லாம் மேலே கூரையாக போடப்பட்டது. அதன் மேல் தகசு தோளாலும் ஆட்டினுடைய முடியினாலும் கம்பளியினாலும் போர்த்தப்பட்டு இருந்தது. மேலே பனி குளிர் எல்லாம் அந்த வாசஸ்தலத்திற்குள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பராதபடிக்கு அது பாதுகாக்கப்பட்டிருந்தது. இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த ரகசியம் என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த இடத்திலும் எந்த விஷயத்திலையும் முடிச்சுகள் போடப்படவில்லை. இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. முடிச்சு போடுவதில்லை. ஒரு நூலையும் இன்னொரு நூலையும் சேர்த்து நாம் முடிச்சு போடுவோம். அந்த மாதிரி பகுதிகளை எங்கேயுமே இல்லை. இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கிறது. முடிச்சுகளை எங்கேயுமே இல்லை. இப்படியாக ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது.
இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.